அதிமுகவோட செயற்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு. முக்கியமான பல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதிமுகவுடைய செயற்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த தீர்மானத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, திமுகவை எதிர்ப்பதற்காக, திமுக தான் பொது எதிரி, அந்த பொது எதிரியை எதிர்ப்பதற்காக ஒரு மெகா கூட்டணியை நம்ம அமைச்சிருக்கோம். அதோடைய தொடக்கமாக பாஜக உள்ள வந்திருக்காங்க. மெகா கூட்டணி அமைக்க போறோம், அதோடைய தொடக்கமா பாஜக உள்ள வந்திருக்காங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது. மெகா கூட்டணி அதிமுக அமைச்ச மாதிரி தெரியல, பாஜக தான் இந்த கூட்டணி தேவை அப்படின்னு சொல்லி அவங்க உருவாக்கி இருக்காங்க அப்படின்றதான் புரிஞ்சு. அதிமுக போய் சேர்ந்திருக்கு பாஜகவுடைய கூட்டணியில, தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அமித்ஷா இங்க சென்னை வந்த போது கூட அவர் தான் அந்த அறிவிப்பை வெளியிட்டார். பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் அமைதியாகத்தான் இருந்தாரு. அதை பத்தி பேசுவதற்கே அவருக்கு 2 நாட்கள் 3 நாட்கள் ஆனது. அதற்கிடையில இப்ப அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப மெகா கூட்டணி அப்படின்றது அதிமுகல பாசிபிளா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாஜக வந்துட்டாங்க. அதிமுகல ஆல்ரெடி உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கு. கண்டிஷன் பேஸ்டா தான் இந்த கூட்டணியே உருவாகிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு என்ன காரணங்கள் அவர்கள் சொன்னாலும் நம்ம அரசியலை உற்று கவனிக்கும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, இது ஒரு கண்டிஷன் பேஸ்டு கூட்டணி தான். இப்ப எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில அவருக்கு சிக்கலாக இருந்தது அண்ணாமலையுடைய பதவி இருக்கக்கூடாது அப்படின்னு டிமாண்ட் பண்ணியிருப்பாரு. அவருடைய பதவி காலமும் அதுக்கேற்ற மாதிரி முடிவடைந்தது. அதனால நைனா நாகேந்திரனை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அதிமுகவை பொறுத்தவரையில உட்கட்சி பிரச்சனை அப்படின்றது நீண்ட காலமாகவே ஒரு தீரா நோயா இருந்துட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனையாக வி.கே. சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அப்படின்னு இருக்கும் பொழுது எடப்பாடி அவர்களை எப்படி இந்த அணியில சேர்த்துக் கொள்வார் அப்படின்றது பெரிய பிரச்சனை. ஏன்னா பாஜகவை பொறுத்தவரையில இந்த 3 நபர்களும் தேவைன்னு பாஜக நினைக்குது. இப்ப தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு அரசியல் களம் சூடு பிடிக்கும் பொழுது இந்த 3 பேரையும் எப்படி அவர் சேர்த்துப்பாரு அப்படின்ற பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா இன்னைக்கும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடியை பொறுத்தவரையில அந்த 3 பேரையும் கட்சியில ஒருபோதும் சேர்த்துக் கொள்ள மாட்டார் அப்படின்றது சொல்றாங்க. அவருக்கு மட்டும் தனியா தானே இருக்கு. அமமுக தனி கட்சியாவே தான். அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, அந்த கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுக்கு இந்த 3 பேர் பிரச்சனையாக தெரியுறாங்க. அதனால தனியாகவே இருந்தாலும் இந்த கூட்டணின்னு வரும்போது பாஜக என்ன நினைக்கிறாங்க, அதிமுகன்ற ஒரு கட்சியோட மட்டும் நம்ம கூட்டணி வச்சோம் அப்படின்னா நம்ம வெற்றியை பெற முடியாது. ஒருங்கிணைந்த அதிமுகவா அது இருந்தா தான் அது ஒரு வெற்றியை தேடி தரக்கூடிய ஒரு கட்சியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப பாஜக அதுக்கான வேலைகளை தொடர்ச்சியா செய்வாங்க. அந்த 3 பேரையும் கைவிட்டுற மாட்டாங்க. இப்ப தேர்தல் நெருங்கும் போது இந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போறார் அப்படின்றது பெரிய கேள்வியாக இருக்கு. குறிப்பாக அப்படியே அவர் உள்ள எடுத்தாலும் அவங்க 3 பேரையும் ஒருங்கிணைந்த அதிமுகவை அந்த தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு அவர் சொல்லி வந்தாலும் கூட சீட்டு கிடைக்காதவங்க பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிமுகன்ற கட்சியை பொறுத்தவரையில அந்த கட்சியை வழிநடத்திய மிகப்பெரிய ஆளுமை தலைவர்கள் இன்னைக்கு இல்லை. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில அவர் ஒவ்வொரு தேர்தல்கள்லையும் ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்றாரே தவிர ஒரு முறை கூட அவர் வெற்றியை ருசிக்கல. அப்படின்ற சூழல்ல இப்ப அவரால் வேற வழியே கிடையாது. யாராவது ஒரு எதிர்ப்பு குரலை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அது மேலும் உட்கட்சி பூசலுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அதிமுக பொறுத்தவரையில இருக்கு. இன்னொரு பக்கம் பாருங்களேன், இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு. இப்ப அடிஷ்னலா அந்த கூட்டணிக்கு யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்ற கேள்வியும் இருக்கு. இப்ப அந்த கூட்டணிக்கு வந்தா நிச்சயமாக மெகா கூட்டணி அமைக்கிறாங்கன்னே வச்சுப்போம். அந்த மெகா கூட்டணின்றது அவர் எதிர்பார்க்கிறது என்னவா இருக்கும்னா, அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, அப்புறம் விஜய் வந்தாருன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ், இல்ல நாம் தமிழர் கட்சி வந்ததுன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்ற ஒரு. விஜய் பாஜக தங்களுடைய கொள்கை எதிரியா அறிவிச்சிருக்க அப்புறம் எப்படி விஜய் உள்ள வருவாங்க? அவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு, எப்படியாவது விஜயை கொண்டு வந்துடணும் அப்படின்றது அவர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. நான் சொல்றது அதிமுகவுடைய எதிர்பார்ப்பு, பாஜகவுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு ரீசன்ட் டேஸ்ல நம்ம பார்க்க முடியுது. அது சார்ந்த கருத்துக்களை நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது விஜய் வந்துட்டாரு அப்படின்னா பெரிய மெகா கூட்டணியா இருக்கும், நாம் தமிழர் கட்சி சீமான் வந்துட்டாருன்னா மெகா கூட்டணியா மாறிடும். ஏன்னா ஒட்டுமொத்தமா இவர்களுடைய எண்ணம் அப்படின்றது திமுக எதிர்ப்பு தான். அப்ப திமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் ஒரு அணியில இருந்தாங்க அப்படின்னா அது வெற்றி வாகையை தரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வெற்றி வாகையை தரும்னா அந்த கூட்டணிக்கு யார் முதலமைச்சர் வேட்பாளர்? அப்படி எடப்பாடி பழனிசாமி தான் அந்த முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார்னா விஜய் ஏத்துப்பாரா, சீமான் ஏத்துப்பாரா, இல்ல மற்ற கட்சிகள் இருக்கக்கூடியவங்க ஏத்துப்பாங்களா? ஈவன் பாஜகலே அதுக்கு மாற்றுக்குரல் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். கூட்டணி ஆட்சி அதை பத்தி நிறைய பேசுறாங்க, துணை முதலமைச்சர் பதவி பத்தி எல்லாம் பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது
எடப்பாடி மட்டுமே முதலமைச்சரா வச்சு இந்த கூட்டணி ஒரு மெகா கூட்டணி அமையாது அப்படிங்கிற சொல்ல வரீங்க? நிச்சயமா இது வந்து ஒரு பகல் கனவா தான் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர அதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம பார்க்கும்போது தெரியல. இப்ப விஜயோ இல்ல நாம் தமிழர் கட்சி சீமானோ வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்றது நம்ம முக்கியமா கவனிக்கணும்ல. 2021 சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு 20 இடங்கள் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து 4 இடங்கள்ல பாஜக ஜெயிச்சிருந்தது. அதே மாதிரி பாமகவுக்கு 23 இடங்கள் ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க, 5 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாஜகவுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதாக அவங்க சொல்றாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க தலைமையில ஒரு அணி அமைச்சு அன்னைக்கு அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11% எங்கள்கிட்ட வந்து பாஜகவுக்குன்னு தனித்த வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த தேர்தலை பொறுத்தவரையில அவர்களுடைய டிமாண்ட் அப்படின்றது ரொம்ப பெருசா இருக்கும். நிச்சயமாக 60 இடங்கள் அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. 40ல இருந்து 50 இடங்களுக்கு வந்து அவங்க நிப்பாங்க. பாஜக மட்டும். அதே நேரத்துல பார்த்தோம்னா பாமகவும் வந்து நிச்சயமா டிமாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ப இந்த கூட்டணியில இடம் பெறணும் அப்படின்னா பாமகவுடைய டிமாண்டை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பாமக 23 இடங்களுக்கு குறைவாக பெறுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எண்ணமோ இப்ப வந்து பேசும்போது அவங்க வெளிப்படுத்தவே இல்லை. அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவு. அப்ப அவங்க வந்து குறைந்தபட்சம் அந்த 23 அல்லது 30 இடங்கள் வரையும் டிமாண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுலயே உங்களுக்கு வந்து பாதி சீட்டு போயிடுச்சு அப்படின்றப்ப நிறைய பேருக்கு வந்து சீட்டு கிடைக்காது. இப்ப அவங்களெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியை நச்சரிக்க ஆரம்பிப்பாங்க. எங்களுக்கு வந்து நீங்க சீட்டு கொடுங்க, நீங்க வந்து உங்களுடைய வழக்குகளுக்காக நீங்க இந்த மாதிரி கூட்டணி அமைச்சீங்க, இந்த கூட்டணி ஜெல்லே ஆகல அப்படின்னு நிறைய எதிர்குறல்கள் வந்து இந்த அணியில இருந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, இப்ப தேமுதிகவும் டிமாண்ட் பண்ணுவாங்க. தேமுதிக வந்து மாநிலங்களவை சீட்டு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு அதிமுக சொன்னதா அந்த நேரத்துல வெளிப்படுத்தினாங்க. பிரேமலதா 2-3 பேட்டிகள் கூட அது தொடர்பா கொடுத்தாங்க. அப்பெல்லாம் மறுக்காத எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து மறுக்கிறார். அப்படி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கலாம் அப்படின்றார். அப்ப தேமுதிக எப்படி இவங்களை நம்பி போகும் அப்படின்ற கேள்வி இருக்கு. இன்டீட் அவங்க போனாலும் கூட, பாஜகவுடைய ஒரு அறிவுறுத்தலின் பேர்ல போனாலும் கூட அவங்களும் குறைந்தபட்சம் ஒரு 10 சீட்டாவது எதிர்பார்ப்பாங்க. இப்படி வந்து கூட்டணி கட்சிகளுக்கு இவர்கள் ஒதுக்க வேண்டிய தேவைன்றது ஏற்படும். அப்படி தேவை ஏற்படும் பொழுது வேற வழியே இல்லை, உட்கட்சி பிரச்சனை அப்படின்றது அதிமுகல தொடர்ந்து நீடிப்பதற்கு தான் அதிகமான வாய்ப்பு இருப்பதா நான் பாக்குறேன். இந்த செயற்குழு கூட்டத்திலேயே வந்து திமுக பொது எதிரின்னு சொன்னதுக்கு அப்புறம் திமுக வந்து இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. தேர்தல் சமயத்துல நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அது எதுவுமே நிறைவேற்றல. நீட்டு விலக்கு வாங்கி தந்துருவோம்னு சொன்னாங்க, பண்ணல. அது மாதிரி நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றல. ஆனா கூட்டணியில் நாங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் உடனே ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான உத்தரவு வருது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல நிறுத்தி வைக்கப்பட்ட தொகை வந்து ரிலீஸ் பண்ணப்படுது. அப்ப கூட்டணியில சேர்ந்த உடனே வந்து இவ்வளவு பலன்கள் கிடைக்குது அப்படின்னா 26ல நாங்க ஆட்சியை பிடிச்சிட்டோம்னா, மத்தியில பிஜேபி ஆட்சி இருக்கு, மாநிலத்துல அதிமுக ஆட்சி இருக்கும் போது ஒரு இணக்கமான சூழல்ல தமிழ்நாட்டுல இன்னைக்கு திமுக பேசிக்கிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் நாங்க செய்ய ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது சாத்தியம் தானே? பாஜக கூட்டணியில அதிமுக இடம் பெற்றதுனால இன்னும் பாஜக வந்து இன்னைக்கு ஜாதி வாரிய கணக்கெடுப்பு அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் அதனால நடக்கல. இது நீண்ட காலமா இருக்கக்கூடிய கோரிக்கை. இதுக்கு வந்து இதுக்கு எல்லாருமே வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. இப்ப ராகுல் காந்தி தான் ஃபர்ஸ்ட் கிளைம் பண்றாரு, இது என்னுடைய தொடர் கோரிக்கை, இது வந்து இன்னைக்கு ஒப்புதல் பெறப்பட்டிருக்கு, அதுக்கு காங்கிரஸ் கட்சி தான் காரணம் அப்படின்னு ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் கிளைம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது சாதாரணமாக நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இதற்கு பல கட்சிகள் வந்து தொடர்ச்சியா அழுத்தம் கொடுத்தாங்க. அதனுடைய விளைவு இது வந்து அதிமுக மட்டும் இதனுடைய கிரெடிட் வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. இப்ப டபுள் என்ஜின் கவர்மெண்ட் அப்படின்றது பாஜகவுடைய ஒரு தேர்தல் பிரச்சார யுத்தி. எந்த ஸ்டேட்ல தேர்தல் நடந்தாலும் மத்தியில நாங்க ஆட்சியில இருக்கோம், ஸ்டேட்லயும் நாங்க ஆட்சியில இருந்தோம் அப்படின்னா உடனடியாக திட்டங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தான் ஒரு தேர்தல் பரப்புரையாவே பண்ணிட்டு இருப்பாங்க. பல நேரங்கள்ல அந்த பரப்புரை ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றது பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு கர்நாடகாவில் நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு படுதோல்வியே பாஜக சந்திச்சது. அந்த தேர்தல் பரப்புரையில கூட அமித்ஷா, மோடி எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, டபுள் இன்ஜின் சர்க்கார் உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு வாக்களிங்க, உங்களுடைய திட்டங்கள் எதுவுமே வந்து தொய்வடையாது, உடனடியாக நாங்கள் செயல்படுத்தோம் அப்படிலாம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அது கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணல. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் வந்து திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படின்றதான் அரசியலா இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து திமுக எதிர்ப்பை வந்து முழுமையாக இந்த கட்சியால, இந்த கூட்டணியினால பண்ணிட முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருப்பதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா தொடர்ச்சியாக இப்ப திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் மேல வந்து
தொடர் வழக்குகள் வருது, சிபிஐ ஐடி தொடர்பான வழக்குகள் எல்லாம் அவங்க வந்து ரைடு பண்றாங்க. இதெல்லாம் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது எப்படியாவது திமுகவை ஒரு ஊழல் கட்சி அப்படின்றத காயின் பண்ணுன்ற ஒரு முயற்சி நடப்பது அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய வலு சேர்க்கக்கூடிய ஒரு வேலை. ஏன்னா அதிமுகவால சும்மா வந்து நீங்க ஒரு ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அது காரணம் அந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் மீது ஆல்ரெடி வழக்குகள் இருக்கு. அந்த கட்சியோட முக்கிய ஒரு முகமாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா வந்து ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டிருக்கார். அப்படின்றப்ப அந்த ஒரு குற்றச்சாட்டை திமுகவை நோக்கி அவங்களால வைக்க முடியாது. அந்த ஒரு சிக்கல் இருந்தது. இப்ப பாஜக உள்ள வந்ததுனால ஈஸியா வந்து அவங்க இந்த நீதிமன்ற வழக்குகள் இது எல்லாத்தையும் காரணம் காட்டி அவங்கள வந்து ஒரு கார்னர் பண்றதுக்கு, ஒரு அரசியல் ரீதியாக கார்னர் பண்றதுக்கு, விமர்சிப்பதற்கு ஒரு வலு அப்படின்றது சேர்ந்திருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் அப்படின்றது அந்த தீராத நோயை எப்படி அவர் மருந்து கொடுத்து ஆற்றப் போகிறார் அப்படின்றது தான். தீராத நோய் நான் சொன்னது வந்து உட்கட்சி பிரச்சனை. இப்ப இது ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் அப்படின்ற 3 பேரோட முடிஞ்சக்கூடிய விஷயம் கிடையாது. இப்ப இன்னொரு விதமாக செங்கோட்டையன் உருவாகிட்டு இருக்காரு. இப்ப செங்கோட்டையன் தலைமையில ஒரு 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பாஜக கூட்டணி வேணாம் அப்படின்றத வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதே நேரத்துல வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்றதையும் வலியுறுத்தி இருப்பதா ஒரு தகவல் வருது. ஆனா நேத்து மே தின கூட்டத்துல செங்கோட்டையன் கலந்துகிட்ட ஒரு கூட்டத்துல செங்கோட்டையன் இருக்கும் போதே ஒரு நிர்வாகி ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர் அவர் பேசுறாரு, பாஜக கூட்டணி தான் நமக்கு வேணும், இஸ்லாமியர்கள் நமக்கு ஓட்டு போடல, 24 நம்ம தனியா நின்று பார்த்தோம், அப்பவுமே நமக்கு ஓட்டு போடல, அப்ப பாஜகவோட போய் சேருவோம், அதனால நமக்கு ஆட்சி அதிகாரம் ஆள்பலம் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாரு. செங்கோட்டையன் வச்சுக்கிட்டு தான் பேசுறாரு. அப்ப செங்கோட்டையன் வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எப்படி சொல்லிடுறோம்? செங்கோட்டையன் வந்து பாஜகவுக்கு எதிராக இருப்பதாக நான் சொல்லல. 20 எம்எல்ஏக்கள் வந்து செங்கோட்டையன்ட்ட முறையிட்டு இருக்காங்க. களம்ன்றது இன்னைக்கு பாஜகவுக்கு சாதகமா இல்ல, நம்ம வந்து பாஜக கூட்டணியில் இருப்பது நமக்கு வந்து வலு சேர்க்காது அப்படின்ற ஒரு தகவலையும், அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு கன்சல்டேஷனும் பண்ணாம அவரே ஒரு தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இந்த கூட்டணி குறித்து எந்த ஒரு விவாதமும் இல்லாம கட்சியில எந்த ஒரு தலைமை கழக நிர்வாகிகள்கிட்டையும் கலந்தாலோசிக்காமல் அவர் தனிச்சையா முடிவெடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி இப்ப ஒருவேளை சீட்டு கிடைக்காதவங்க இந்த மாதிரி அணி சேர்ப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில ஒரு ஷைனிங் லீடரா வந்து இன்னும் அவர் வந்து அந்த கட்சிக்குள்ள எமர்ஜ் ஆகல. இப்பதான் ஒரு அக்செப்டபிலிட்டி அப்படின்றது வந்திருக்கு. பட் ஒட்டுமொத்தமா அது வந்திருக்கா அப்படின்னா அதுல ஒரு கேள்விக்குறி இருக்கு. அது வந்து அதிமுக தொண்டர்களோ நிர்வாகிகளோ கூட புரிஞ்சுப்பாங்க. இன்னும் வந்து ஒரு காமனான ஒரு அக்செப்டபிலிட்டி அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு முழுமையாக வரல அப்படின்றதுதான் ஒரு கள யதார்த்தமா இருக்குன்னு நினைக்கிறேன்.